கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு உண்மையான சமாதானத்தை பெற்றிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், அவன் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க நேரிட்டாலும், அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையான சமாதானத்திற்கான உறுதியான அடித்தளம் அவனுக்கு இருக்கிறது. நீங்க உண்மையாகவே கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உண்மையான சமாதானத்திற்கான உறுதியான அடித்தளம் உங்களுக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், ஆகிலும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதிலிருந்து நாம விளங்கிக்கிற ஒரு விஷயம் என்ன? ஒரு கிறிஸ்தவனால ஒரே நேரத்தில் உபத்திரவங்களும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்க முடியும், உபத்திரவங்கள் அவனுக்கு இருந்தாலும் சமாதானத்தோடு அவனால வாழ முடியும். பிரச்சனைகளே இல்லாம இருந்தா தான் என்னால சமாதானமான வாழ்க்கையை வாழ முடியும்னு உலகம் சொல்லுது. ஆனா தேவனோடு இருக்கிற பகை நீக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு உலகத்துல எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும் அதை அவன் சகித்து கொண்டிருக்கிற பொழுதே உள்ளத்திலே சமாதானத்தோடு வாழ முடியும். ஏன்னு சொன்னா, அவன் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகள் அவனுக்கு தீர்க்கப்படாமல் இருக்கலாம், ஆனா அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவனுக்கு தீர்க்கப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, தேவனோடு இருந்த பகை அவனுக்கு நீக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறான். அது அவனுக்கு மேலான பாக்கியமா இருக்குது. அதனால நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கும் உங்களுக்கும் இருந்த பகை நீக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்களுடைய சமாதானத்திற்கான உறுதியான அடித்தளம்.